ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துட்ருந்தப்ப இன்றைக்கி அதுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே அமைச்சர்கள் எல்லாரையும் கேட்குறப்ப அவங்க சொன்ன ஒரு பதில் ஆலோசனை போயிட்டுருக்கு. கூடிய விரைவிலேயே உங்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும். அதாவது நம்ம எந்த மனுவும் கொடுக்க வேண்டாம், அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க, கண்டிஷன்ஸ் இல்லாமலாம் இருக்காது. அண்டு இப்போ வாங்குகிற அனைத்து மகளிர்களுடைய டேட்டாஸையும் செக் பண்ணி அண்ட் இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கும் எல்லா டேட்டாஸையும் செக் பண்ணி தான் நமக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுப்பாங்க. வர ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் மகளிர் உரிமை தொகை எப்போத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டு. அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாய கடன் ரிலேட்டடான போராட்டமும் போயிட்டுருக்கு. அதுக்கான தீர்வும் கிடச்சிரும். ஏன்னா முதல்ல 50,000 அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் 75,000 அப்படின்னு சொல்லி ஏற்றிருந்தாங்க. ஸோ விவசாயிகள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தீங்களோ அதையே நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு போராடிட்டுருக்காங்க. அதுக்கான தீர்வும் கிடச்சிரும். ஸோ இப்போ இருக்கிற தகவல் படி நம்ம பார்த்தோன்னா, முன்னாடி நமக்கு போன பீரியடில் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்பட்டுட்டு வந்துருந்துச்சு. ஸோ தாவேகா அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி 2500 உயர்த்தி வழங்குறதுக்கான ஆலோசனைகள், வழிமுறைகள், நெறிமுறைகள் எல்லாமே அந்த திட்டப்பணிகள் எல்லாமே மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர்களும் அதையே தான் சொல்லியிருந்தார். ஸோ திட்டத்தை முழுமையாக மறுசீரமைச்சு நடைமுறைப்படுத்துறதுக்கான கால அவகாசம் தேவைப்படுறதால தான் இத்தனை காலம் லேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ பட்ஜெட் தாக்குதலின் போது, அதாவது பட்ஜெட் தாக்கல் அப்போ நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தினுடைய விதிமுறைகள், பயனாளர்களினுடைய தரவுத்தளம் மற்றும் புதிய நிபந்தனைகளை மாற்றி அமைக்க கால அவகாசம் தேவைப்பட்டதால் தான் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய தற்போதைய நிதி நிலைமை மற்றும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு போன்றவற்றை திட்டமிடுறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. திட்டம் உடனடியாக அமல்படுத்தப்படாதது குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை மட்டும் மகளிர்களுடைய கைக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 கிடைக்கிறது அவங்களுடைய அன்றாட செலவுக்கும் குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையை சமாளிக்கவும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை கண்டிப்பாக இது உறுதி செய்யும். அதே போல் இப்போது அதிகரித்து வர விலைவாசி உயர்வை சமாளிக்கிறதுக்கு இந்த தொகை குடும்பங்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அரசினுடைய நிதிச்சுமை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சாதகங்கள், நம்மளோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது இல்லைங்களா? அரசாங்கத்துக்கும் இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மாநில அரசின் மீது ஏற்கனவே உள்ள கடன் சுமைக்கு மத்தியில் கோடிக்கணக்கான பெண்களுக்கு மாதம் 2500 வழங்குறது அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை உருவாக்கலாம். அதே போல் மற்ற வளர்ச்சி பணிகள் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இலவச மற்றும் நலத்திட்டங்களுக்கு மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுறதால பாலங்கள், சாலைகள் போன்ற உள்கட்டமைப்பு மற்றும் மூலதன செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படுவதா அல்லது தகுதியானவர்களை மட்டும் வடிகட்டுவதா அப்படிங்கிறதுல நடைமுறை சிக்கல்கள், பல குழப்பங்கள் எல்லாமே இதுக்கு ஏற்படும். ஸோ அதனால் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமையான தொகை தான். இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று தான். அதனால் நமக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டியில் பில்லு கொடுக்குறப்பயே அதுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வெறும் 100 யூனிட் தான் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வச்சாங்களோ, எப்படி நமக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி 5 ஏக்கருக்குள்ளே
இருக்கிறவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலேனா சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3 ஏக்கர் இல்லை 5 ஏக்கர் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கர் கணக்கே எடுக்காமல் எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, 1,00,000 2,00,000 அப்படின்னு சொல்லி அந்த ரூபாயை வச்சு கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு திட்டத்துலேயும் ஏதாவது ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் வரும். கண்டிஷன் இல்லாமல் எந்த ஒரு திட்டமுமே நிறைவேற்றப்படாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் அரசாங்க துறைகள், பல துறைகளில் நிறைய வேக்கன்சிகள் இருக்குது, காலி பணியிடம். அந்த காலி பணியிடங்கள் எல்லாத்தையுமே தேர்வு வைத்து நிரப்ப போகிறோம். நேரடியான நியமனம் செய்யப்படும். யார்கிட்டேயும் ஒரு பைசா நீங்கள் பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நேர்மையான வழியில் தான் நடக்கும். ஸோ அதனால் எல்லோரும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையுமே படிப்படியாக மாற்றிட்டே வராங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் மாறும். அண்ட் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துருந்துச்சு. நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையில் நம்ம பாடப்புத்தகங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு விரும்பி படிக்கிற மாதிரி நிறைய படங்களை, கலர்ஃபுல்லான படங்களை இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் அமெரிக்காவுக்கு அவர் ஆலோசனைக்காக போய் வந்திருந்தப்போ கூட அங்கே எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது அந்த ஸ்டெம் எஜுகேஷன் தான். ஸ்டெம் அப்படிங்கிறது சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பல விஷயங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை விரும்புகிற ஒரு அரசாக இது இருக்கும். அதே போல் எந்த இடத்துலையும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 6 பட்ஜெட் தாக்கல். 5ஆம் தேதி பொது பட்ஜெட்டு, 6ஆம் தேதி அந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. மகளிர் உரிமை தொகை பற்றின நியூஸ் கண்டிப்பாக வெளியாகும். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது.